ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. ஸோ இது வந்து என்னோடய ஸ்டூடியோ வெர்ஷன் 2. சில மாதத்துக்கு முன்னாடி வேறு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், சென்னையில் அது வீடியோ. இது வந்து இது எங்களுடைய ஹோம் டவுன் சிதம்பரம். ஸோ சிதம்பரத்தில் வந்து நான் இப்போ இருக்கேன். ஸோ இங்கே வந்து செட்டப் பண்ண ஒரு ஹோம் ஸ்டூடியோ இது. இதில் வந்து ஒரு 80% வந்து பழைய டிவைசஸ் தான், நான் பெருசாக ஒன்றும் மாற்றலை. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு எப்படி நான் செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டூர் பார்க்கலாம். நம்ம சேனலில் இது வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் மியூசிக் சம்மந்தமான ப்ரொடக்ஷன் டியூட்டோரியல்ஸ், அப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் செக்ஷனில் போயிட்டு அதெல்லாம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறது நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மெயின் டெஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த மானிட்டர் வந்து இது வந்து ஒரு சாம்சங் 32 இன்ச் எல்இடி மானிட்டர், ஓகேங்களா. இது வந்து 4K மானிட்டர். ஸோ இது வந்து நான் நடுவில் வாங்கியிருந்தேன். அண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே பழைய இருந்த கேஆர் கரோ கிட் 5 தான். இதுக்கப்புறம் இது வந்து இதுவும் ஆல்டெக் லான்சிங் பழைய 2.1 ஸ்பீக்கர் அது. ஸோ இது வந்து நான் கிளாஸஸ் எடுக்கும்போது யூஸ் பண்ணுறது. அண்டு இதுவும் நான் வாங்கினது வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு. இது வந்து லான்ச்கி மினி கீபோர்டு, மிடி கீபோர்டு இது. ஸோ இது வந்து போர்ட்டபிலிட்டி ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதில் இந்த ஆட் ஃபங்க்ஷன் அது மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, சவுண்டெல்லாம் கொஞ்சம் குயிக்காக ரிவ்யூ பண்ணுறதுக்காக இந்த கீபோர்டு வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மிக்சர் ஆடியோ இன்டர்ஃபேஸ் இது வந்து நான் முன்னாடி யூஸ் பண்ணது தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் அப்கிரேட் பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அதில் வந்து மல்டி இன் அண்ட் அவுட் ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் இது போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக் மினி, அதுக்கு மேலே உள்ளது வந்து யூஎஸ்பி ஹப். இது மேக் மினி வந்து M1 மேக் மினி. இதையும் நான் அன்பேக்கிங் அண்டு ரிவ்யூஸ் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். இந்த மைக்ரோஃபோன் வந்து சாம்சங், இதுவும் பழைய மைக்ரோஃபோன் தான். ஒரு பென் ஸ்டாண்ட் இது. ஆக்சுவலி இது வந்து என்னோடய டாட்டர்ஸ் வந்து ஒரு பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பழைய டேபிளில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்ததுனால யூஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ இந்த டேபிள் டெஸ்க்கு வந்து புதுசு உங்களுக்கு, சரிங்களா. இந்த டெஸ்க்கு கஸ்டமைஸ்டாக நானே வந்து கார்பெண்டர் வச்சு டிசைன் பண்ணி பண்ணது, சரிங்களா. ஸோ இது வந்து கிளியராக வச்சு நான் பண்ணணும்னு நினச்சேன், பட் முடியல. ஓகே, அது இதோட கம்ப்ளீட் இது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டெஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5x2, ஓகேங்களா. இது வந்து நானே எனக்கு தேவையான மாதிரி டிசைன் பண்ணி கார்பெண்டர்கிட்ட கொடுத்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீக்கர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக, ப்ளஸ் வந்து இது வந்து கேப் ஃபில் பண்ணுறனாங்க எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வச்சுட்டேன். அதே மாதிரி அங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மேக் மினி. இப்போது மேக் மினிலே வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வருது இல்லைங்களா, ப்ரோ மாடல். அது வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஸோ அந்த அளவு நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக நான் ஏன் இந்த அளவுக்கு விட்டு எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 88 கீஸ் அளவுக்கு 88 கீஸ் கீபோர்டு வந்து நம்ம ஃபிட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். இப்போதைக்கு என்னோடய டிஜிட்டல் பியானோ, சரிங்களா, அதாவது இந்த ப்ரீவியா PX560 அதுதான் நான் வந்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வெயிட்டு தான், பட் இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃப்யூச்சரில் வந்து 88 கீஸ் போட்டால் கூட அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். மிடி மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட்டு தான், அதனால் கீழே அதுக்கு தகுந்த மாதிரி நான் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேயர் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன், சப்போஸ் இது இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயர்ஸ், அடாப்டர்ஸ் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பண்ணியிருக்கேன். முன்னாடி வந்து இந்த கீழே வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், எனக்கு கால் வைக்க முடியாது. மெயினாக இந்த ஸ்டூல் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வாங்கினது, இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஏறினதுனால சப்போர்ட்டுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக நான் வந்து 3 ட்ராயர், இது முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் இதில். ஸோ எங்கேயும் மிஸ் ஆகாமல், ப்ளஸ் இங்கேயும் வந்து இந்த சைடு ஒரு ட்ராயர் இருக்கும், ப்ளஸ் இது வந்து ஒரு டைமாக இருக்கும். ஸோ இதில் வந்து இது வந்து ஐசோலேஷன் பேனல்னு சொல்லுவாங்க, ஃபோமு. இதுக்கும் நான் வந்து தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இது வந்து எக்கோ டாட். பேசிக்காக இது வந்து கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். ப்ளஸ் வந்து நம்ம உள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் இல்லை லைட்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவும் யூஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். ஸோ அலெக்ஸா, வாட் இஸ் த வெதர் நவ்? In Chidambaram, it's 21 degrees Celsius with sun and haze. Today's forecast is more of the same, with a high of 28 degrees and a low of 21 degrees. Would you also like tomorrow's weather? No, thank you. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். இது பற்றியே நான் ஒரு வீடியோ போடணுன்னு இருக்கேன். ஏன்னா நிறையா நமக்கு
லேர்னிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். தம்புரா எடுத்துக்கலாம் பாடுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்ரோனோம் ப்ளே பண்ணணும், கிட்டார் டியூன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெலாம் சப்போர்ட்டில் நிறைய லேர்னிங் சம்மந்தமாகவே நிறைய உங்களுக்கு வந்து டூல்ஸ் எல்லாம் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது, வாய்ஸ் கமெண்ட்ஸு. ஸோ அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து வந்து இந்த லேப்டாப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னாடி காட்டியிருக்கேன். இந்த லேப்டாப் வந்து நான் வெளில எங்கேயாவது போனேன்னா கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் எஃப்எல் ஸ்டுடியோ வந்து இதில் யூஸ் பண்ணுவேன் நான். ஸோ அந்தளவுக்கு ஒரு 20 GB ரேம் உள்ள ஒரு லேப்டாப் தான் அது. ஸோ இது வந்து புதுசாக இப்போ வாங்கியிருக்கேன் இந்த கீபோர்ட். இது லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா பழைய ஷூட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கும். அதில் வந்து பழைய கீபோர்டு இருக்கலாம். ஸோ இது வந்து புதுசாக இப்போ நம்ம எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாங்கினது. ஸோ அதையும் காட்டிலான்னு ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கீபோர்ட், ஓகேங்களா. ரொம்ப காம்பேக்டான ஒரு ப்ளூடூத் வயர்லெஸ் கீபோர்ட். இதில் வந்து மல்டி டிவைஸ் வந்து நீங்கள் பேர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது என்னோடய மேக்குக்குன்னா, இது என்னோடய லேப்டாப்புக்கு நான் போடுறேன் அப்படின்னா, அடுத்து வந்து இது வந்து நான் ஐபேடுக்கு யூஸ் பண்ண முடியும். எல்லாமே ப்ளூடூத்தில் என்னால் பேர் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணேன்னா இமீடியட்டாக என்னால் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஸோ அண்ட் மவுஸ் கூட நான் வந்து இது முன்னாடி இருந்ததும் ஒயர்லெஸ் தான், பட் இது ப்ளூடூத் மவுஸ் இது, ஓகேங்களா. இது வந்து இந்த டாங்கிள் யூஸ் பண்ணது, ஒயர்லெஸ் மவுஸ் கிடையாது. ஏன் ஒயர்லெஸ் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாங்கிள் யூஸ் பண்ணி மேக் மினியை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ப்ளூடூத் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஸோ அதுக்காக தான் இந்த வந்து நான் ப்ளூடூத் மவுஸாக இப்போ வந்து நான் மாற்றிட்டேன். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு ஹெட்ஃபோன், ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன். ஸோ இது ரியல்மியோட ப்ளூடூத் ஹெட்ஃபோன். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நார்மலாக தானே சார் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கலாம். ஹச்டி ஆடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து எல்டாக் அப்படிங்கிற ஒரு கோடக்கை வந்து ப்ளூடூத் மூலமாகவே உங்களுக்கு நீங்கள் எடுக்க முடியும். லாஸ்லெஸ் குவாலிட்டி வந்து நீங்கள் லாஸ்லெஸ் ஆடியோ இருக்கு இல்லையா ஆப்பிளில், ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் கேட்க முடியும். ஸோ இதில் ப்ராப்பர் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்லெஸ் ஆடியோ கேட்க முடியும். ரொம்ப நார்மலாக கேட்குறவங்களுக்கு இது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஒரு 9th ஜென்ரேஷன் ஐபேட். இது வந்து இப்போது முன்னாடி ஏற்கனவே ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஐபேட் ஒன்று நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் வீடியோ. ஸோ அது சரி பண்ண முடியல, அதுக்காக நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ரெண்டாவது இது எனக்கு இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இந்த பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஆப்பிள் பென்சில் கிடையாது, இது வந்து அமேசான் பேசிக் எடுத்து கொஞ்சம் ரேட் கம்மி, இது 2000 சம்திங் தான். ஒரிஜினல் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9000 ஆகும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு இந்த பாம் ரிஜெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் வேறு ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக இது வாங்கினேன். ப்ளஸ் வந்து ஆஸ் யூஷுவல் லாஜிக் ப்ரோவுடைய ரிமோட்டுக்காக. ஸோ இது கண்டிப்பாக தேவைங்கிறதுனால மறுபடியும் ஸோ ஏற்கனவே இருந்தது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ண முடியாதனால திருப்பி இதை வாங்கினேன். ஒரு காரில் மொபைல் ஹோல்டர் அது காரில் யூஸ் பண்ணேன். இப்போ இங்கே வச்சதுன்னா நான் எனக்கு வந்து ஒரு வெர்டிக்கலாக நம்ம ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து மானிட்டர் கண்ட்ரோல். வால்யூம்ஸ் வந்து ஸ்பீக்கரோட வால்யூம்ஸ் வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நல்ல பெரிய நாப் இருக்கும். அண்ட் இதில் அடிஷ்னல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோனோவாக நம்ம மிக்ஸை வந்து கேட்கலாம். அப்புறம் மியூட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இமீடியட்டாக. ஸோ யாராவது வராங்க டிஸ்டர்பாக பேசுகிறதுக்கு வராங்க அப்படின்னா டக்குன்னு மியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நம்ம வால்யூம் டோட்டலாக ரெடியூஸ் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து இதையும் நான் வந்து உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹெட்ஃபோன் வந்து M30X ஆடியோ டெக்னிக்கா. ஸோ இதை பற்றியும் நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ மிக்சிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாட் ரெஸ்பான்ஸ் மானிட்டர் ஹெட்ஃபோன் இது. அரௌண்ட் 6000 சம்திங் வாங்கினது, பெட்டராகவே இருக்குது. ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து இங்கே எங்கள் வீட்டில் வந்து ஒரு பழைய ஷெல்ஃப் இருந்தது. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி பெயிண்டிங் அடிச்சிருக்கோம். மெயினாக புக் ஷெல்ஃபுக்காக தான் இதை நான் ரெடி பண்ணேன். இன்ஃபேக்ட் இன்னும் இந்த என்கிட்ட உள்ள புக்ஸ் எல்லாம் நான் இன்னும் எடுக்கலை. அதெல்லாம் வந்து பரன் மேலேயும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற புக்ஸ் மட்டும் நாங்கள் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஹ்மானோட இந்த லேட்டஸ்ட்டு இவர் வந்து கிருஷ்ணா திரிலோக்கல் வந்து பயோகிராஃபி, இது இன்னும் படித்து முடிக்கல. அதுக்கப்புறம் யானியோட பயோகிராஃபி, அதுக்கப்புறம் இந்த ரகசியம்ங்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்ச புக்கு. இது வந்து நிறைய பாசிட்டிவ் திங்கிங் பற்றி நான் மேரேஜுக்கு வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் வேறு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுன்னா இதை நிறைய பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 புக்குக்கு மேலே வாங்கி நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அதேபோல் இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி, இதுவும் வந்து
கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இது அப்புறம் வைரமுத்தோட கவிதை புக்கு, அப்புறம் சுஜாதாவோட சில புக்ஸு இது வந்து வாங்கியிருக்கேன். பட் இன்னும் ஒழுங்காக ப்ராப்பராக படிக்கல இதை. ஸோ அப்புறம் பாரதியார் கவிதைகள் இது ஏஆர் ரஹ்மானுடைய முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு லிட்டில் பயோகிராஃபி இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து காசுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஆக்சுவலி. ஸோ இது வந்து சிம்பிள், இது வாசிக்கிறது. இது வந்து நம்ம ஸ்ருதியோட பாடுற மாதிரி தான் இருக்கும். பட் லிரிக்கலாக பாடாமல் அந்த ஹம்மிங் மட்டும் பண்ணோன்னா அது அந்த டியூன் வரும். அண்டு இது பார்த்திங்கன்னா நான் இது வாங்கினது அந்த சர்ப்ளக் பர்ச்சேஸ் பண்ண சிடி இது. அண்ட் சில நோட் புக்ஸ். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐபேட், பழைய ஐபேட் இது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ளூட் அது. ஸோ இது மேலே வந்து எம்ஆடியோ இந்த ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம AV40 அந்த கேஆர்கே வாங்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இதை வந்து நான் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளூடூத் அடாப்டர் இது லாஜிட்டெக்கோட ப்ளூடூத் அடாப்டர். ஸோ இது கூட கனெக்ட் பண்ணி ஸோ இது வந்து எக்கோ டிவைஸோட கனெக்ட் பண்ணிவிடுவேன், அல்லது என்னோடய ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்குறது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பழைய பெகரிங்கோட ஒரு ஹெட்ஃபோன் அது. இது ஒரு கிஃப்ட் யாரோ கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்டு. ஸோ அது வந்து அதில் சில விக்னங்கள் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு Yamaha SX900 கீபோர்ட். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதில் ரிவ்யூஸ் வீடியோஸ் அண்ட் அதோடைய டெமோ, உள்ளுக்குள்ளே இருக்கிற வாய்ஸஸ், ஸ்டைல்ஸ் பற்றிலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ஸ்டாண்ட் மாதிரி போட்டு இதில் அடாப்டர் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். இது என்னத்துக்குன்னா உங்களுக்கு டாப் வியூ வந்து என்னோடய கீபோர்டு நம்ம கேமரா எதாவது எடுக்கிறது இருந்தால் யூஸ் ஆகும், அதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் வந்து இதெல்லாம் பழசு, நான் அங்கே யூஸ் பண்ணேன், சென்னையில் யூஸ் பண்ணது தான். ஸோ அதை நான் பின்னாடி வந்து ஒரு பேப்பர் அட்டையில் வச்சு தான் ஒட்டுவேன், டைரெக்டாக ஒட்ட மாட்டேன். ஸோ அதனால் சேஃப்டியாக என்னால் பிரித்து எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. ஸோ இதெல்லாமே வந்து நான் அங்கே யூஸ் பண்ண ஐட்டம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்து இந்த புதுசாக நான் இங்கே வாங்கினேன். கொஞ்சம் ஆக்சுவலாக சென்டர் மாறிடுச்சு, நான் முன்னாடி தள்ளி வச்சுருந்தேன், அதனால் சென்டராக இருந்துச்சு. இப்போ வந்து நான் இந்த டேபிள் கொஞ்சம் பெருசானதுனால தள்ளி வச்சுட்டேன். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த ஏர் பியூரிஃபையர், இதுவும் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோடய ரூமில் ரொம்ப டஸ்ட், அதுக்காக வந்து இந்த கோவை ஏர் பியூரிஃபையர் வாங்கியிருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லாவே டஸ்ட்டு கிளியர் பண்ணுது ஓரளவுக்கு. இது பற்றியும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா பிரிண்டர், இது வந்து சம் நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். இதையும் வந்து நான் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு. அண்ட் இது வந்து என்னோடய லேப்டாப் பேக். ஸோ எங்கேயாவது கிளாஸஸ் வெளில போய் எடுக்கணும் அப்படின்னா அதில் கம்ப்ளீட் செட்டப் இருக்கும். ஸோ இது வந்து தர்புகாலே இது வந்து ஒரு கொஞ்சம் லோ குவாலிட்டி தர்புகா. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரிதம் ஐடியா ஏதாவது வந்துச்சு டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் அதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து கிட்டார் ஸ்டாண்டு, கிட்டார் கிளாஸ் எடுக்கிறப்போ ஸோ மேலேருந்து ஸ்டாண்ட்லேருந்து கிட்டார் அடிக்கடி எடுக்க முடியாதுங்கன்னா இங்கே வச்சுட்டு யூஸ் பண்ணுவேன். ட்ரம் ப்ராக்டிஸ் பேட் இது. இதில் வந்து சும்மா சவுண்டெல்லாம் வராது, பட் நம்ம ரிதம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு அரௌண்ட் 500-600 தான் வரும். இது என்னோடய சின்ன பொண்ணு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறா, அதனால் வாங்கி வச்சுருக்கேன். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா இந்த கிட்டார் பற்றியும் நான் உங்களுக்கு அன்பேக்கிங் அப்புறம் டீட்டெயில்ஸ் அதில் தான் நான் கிளாஸஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிளாசிக்கல் கிட்டார், நைலான் கிட்டார். இதுவும் வந்து ஓல்ட் கிட்டார் தான், நான் வந்து முன்னாடி யூஸ் பண்ணது தான். பேக்ரவுண்டுக்காக சம் வீடியோஸ் எடுக்கும்போது பேக்ரவுண்டுக்காக நான் செட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 அடி மட்டும்தான் ஆகலாம். ஸோ ஓரளவுக்கு க்ளோஸ்அப்பில் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு சில வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் இதில், சரிங்களா. முக்கியமாக இந்த சேர் வந்து ஓகேங்களா, இது வந்து ஒரு எர்கனாமிக்ஸ் சேர். இது அரௌண்ட் 8000 வாங்கினேன். வந்த உடனே இது வாங்கினது ஏன் அப்படின்னா ரொம்ப பேக் பெயின் ஆகிடுச்சு எனக்கு பழைய சேர் வந்து அமேசான் பேசிக்கோட ஒரு சேரை வச்சுருந்தேன். அது அரௌண்ட் 4000 வந்தது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். பட் இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட்டும் இந்த டேபிளுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு செட் ஆகலை, அதனால் இது வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும் உட்காரத்துக்கு. ஸோ நல்லா புஷ் பண்ணும்போது அண்ட் அந்த பேக் போன்லாம் நல்லா அழகாக வந்து உங்களுக்கு செட் ஆகும், சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயின் ரொம்ப லாங் டைம் நம்ம உட்காரும் போதும் பெயின் இருக்காது. அண்ட் இது வந்து அட்ஜஸ்டபுள். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து வச்சு மவுஸ் போட்டால் எது பண்ணேன்னா எனக்கு இந்த ஹைட்டு இப்படி தான் இருக்கணும். நம்ம இப்படி இருக்கும்போது நம்ம சப்போர்ட் வேணும்னா ஸோ இந்த ஹைட் இருந்தால் தான் நமக்கு பெட்டர்.
சரிங்களா. இப்போ இது பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு பெயின் இருக்காது, ஹேண்ட் ரிஸ்ட்டில் பெயின் இருக்காது. இப்போ உள்ள ஸ்டூடியோ செட்டப் இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டிவைஸ் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓல்டு ஸ்டூடியோக்கும் கரண்ட் ஸ்டூடியோக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.